முக்கிய செய்தி. தொழில் முதலீடுக்கு 7,375 கோடி அனுமதி அளித்திருப்பதாக அமைச்சரவையில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய திறன் மையங்கள், லெதர் அல்லாத காலனி உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் தொழில் முதலீடுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூர், தூத்துக்குடி, திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் அமைய தொழிற்சாலைகளின் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் 7,375 கோடி தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. உலகளாவிய திறன் மையங்கள், லெதர் அல்லாத காலனி, உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர், தூத்துக்குடி, திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் அமைய தொழிற்சாலைகளின் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் 7,375 கோடி தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? நேற்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகாகவும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகள் என்பது வெளியாகும். அந்த வகையில் இந்த நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் வாயிலாக 7,375 கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி என்பது கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் சுமார் 19,000 பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும் என்று தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகளாவிய திறன் மையங்கள், அதே போல லெதர் அல்லாத காலனி, உணவு பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தொழிலாளர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர், தூத்துக்குடி, திருச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் அமைய இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் முதலீடுகளுக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்று அமைச்சரவை கூட்டத்தின் முடிவாக ஒன்று அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களுக்கு பட்டா இல்லாத நிலங்களுக்கு பட்டா என்பது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது நேற்று நடைபெற்றிருந்த அமைச்சரவை கூட்டத்தில் 7,375 கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக 19,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.